யோவானர் செய்தி 13ஆம் அதிகாரத்திலே 34வது வசனத்தை வாசிக்கிறேன். ஒருவர் மற்றவரிடத்திலே அன்பு செலுத்துங்கள். அடுத்து சொல்றாரு, நான் உங்களிடம் அன்பு செலுத்தியது போல நீங்களும் ஒருவர் மற்றவரிடம் அன்பு செலுத்துங்கள். நீங்கள் ஒருவர் மற்றவருக்கு செலுத்தும் அன்பிலிருந்து நீங்கள் என் சீடர்கள் என்பதை எல்லாரும் அறிந்து கொள்வார்கள். பிரைஸ் தி லார்ட். சொல்லுங்க அல்லேலூயா. பிரியமானவர்களே, பாருங்க, ஆண்டவருக்காக பணி செய்த புனிதர்களை திருச்சபை நமக்கு கொண்டாடி கொண்டிருக்கிறது. பிரைஸ் தி லார்ட். ஆண்டவருக்காக இந்த உலகத்துல வந்தாங்க, அவங்க வாழ்க்கையில வாழ்ந்து காட்டிய முன்மாதிரிகளை திருச்சபை நமக்கு வெளிப்படுத்தும் அடையாளமாகத்தான் நம்முடைய ஆலயம் முழுவதும் கத்தோலிக்க ஆலயங்களிலே சுரூபங்கள் வைக்கப்பட்டுள்ளது. பிரைஸ் தி லார்ட். சொல்லுங்க அல்லேலூயா. நான் பாருங்க, இந்த வசனத்தை எடுக்கும் பொழுது நான் சிந்திக்கிறேன், கேரளாவில் நம்மளாம் குருசுமலைக்கு போவோம். அந்த குருசுமலைக்கு போவனுடைய மலையாற்றூர் என்று சொல்லுகிற அந்த மலையாற்றூர், அதனுடைய ரெக்டர் ஃபாதராக 2018 இருந்த ஃபாதர் பேரு அருட்தந்தை சேவியர். பிரைஸ் தி லார்ட். என்ன பேரு? ஃபாதர் சேவியர். வாழ்க்கை அநேகருக்கு ஒரு பெரிய சாட்சி அனுபவம். ஏன் அப்படின்னா, இந்த ரெக்டர் ஃபாதரான இந்த சேவியர் ஃபாதர் அங்க பணி அந்த பங்குல இருக்கும்போது ரொம்ப அன்பானவர், எல்லார்ட்டையும் நல்லா பழகுவார், எல்லாரையும் அன்பு செய்வார். ஆனா அங்க இருந்த அந்த கோயில் கணக்கு பிள்ளை, கப்பியார் அப்படி சொல்றோம்ல, அந்த கோயில் கணக்கு பிள்ளை கொஞ்சம் வித்தியாசமானவர், குடிப்பழக்கத்துக்கு அடிமையானவர், வித்தியாசமா அவர் செயல்படுவார். அப்ப நிறைய பேர் சொன்னாங்க, இவர் ரொம்ப சரியில்லாம இருக்கிறான், இவனை முதல்ல எடுத்து மாத்துங்க, நீக்குங்க. அந்த ஃபாதர் அவருக்கு சொல்லி பார்த்தாரு, ஆலோசனை சொன்னாரு, ஆனா அவர் கேட்கல. ஒரு நாள் ஃபாதர் மற்றவங்க எல்லாம் சொல்றதுனால சரி இவருக்கு ஒரு வாரம் விடுப்பு கொடுப்போம் அப்படின்னு சொல்லி கொஞ்சம் தற்காலிகமாக அவரை இந்த கொஞ்ச நாள் வீட்டுல ரெஸ்ட் எடுப்போம் அப்படின்னு அனுப்பிட்டார். இந்த கப்பியார் நல்லா குடிச்சாரு. குடிச்சிட்டு அவன் சிந்திச்சான், இந்த ஃபாதர் என்ன நீக்கிட்டாரு. கூட இருந்த குடிகாரன்லாம் அவனுக்கு ஆலோசனை சொல்லி கொடுத்தான். இந்த ஃபாதர் மலையில போய், மலையாற்றூர்ல மேல உள்ள குருசு மலையில போய் பூசை வச்சுட்டு திருப்பணி நிறைவேற்றிட்டு அவர் வந்துகிட்டு இருக்கிறார். பிரைஸ் தி லார்ட். வந்து கொண்டிருந்த பொழுது இந்த கப்பியார் ஃபாதரை சந்திக்க நேரம் மேல போறான். உங்களுக்கு தெரியும், அங்க இருந்து நம்ம நடந்து மேல போகணும், மேல இருந்து கீழே நடந்தா வரணும். அப்படி வந்து கொண்டிருந்த பொழுது இந்த கப்பியார், அந்த கோயிலுடைய ஆலய பராமரிப்பாளர் அந்த ஃபாதரை கத்தியால் குத்தி கொடூரமாக கொன்று விட்டான். ஃபாதர் கொல்லப்படுகிறார். கொல்லப்பட்ட உடனே இது ஊர் மக்களுக்கு தெரிய வருகிறது. அந்த பங்கில் உள்ள எல்லா மக்களும் நம்முடைய ஃபாதர் சேவியர் கொல்லப்பட்டு விட்டார் என்பதை அவர்கள் அறிகிறார்கள். உடனே இதுக்கு காரணமான இந்த கப்பியாரையும் அவன் குடும்பத்தையும் ஏதாவது பண்ணணும்னு சொல்லி ஒரு குழு திரளுகிறது. ஆனால் இந்த செய்தி இந்த ஃபாதர் சேவியருடைய தாயாருக்கும் அவருடைய உடன்பிறப்புகளும் தெரிந்த உடனே அவருடைய தாயார் முதல்ல சொன்ன செய்தி என்னன்னா, நீங்க அந்த கப்பியாருடைய வீட்டுக்கு போய் பாதுகாப்புக்கு நில்லுங்கள், அந்த கப்பியாருடைய குடும்பத்துக்கு எந்த பாதிப்பும் வந்துடக்கூடாது, ஏதோ ஒரு வேகத்துல செஞ்சிட்டான் அப்படின்னு சொல்லி அந்த கப்பியாருக்கு அந்த கணக்கு பிள்ளையுடைய வீட்டுக்கு அந்த தாயானவள் அங்க தன்னுடைய மகன்களை அனுப்புகிறார். அதோடு முடியல, ஃபாதருடைய அடக்கம் முடிகிறது. அதுக்குள்ள காவல்துறையினர் அந்த கணவரை அரெஸ்ட் பண்றாங்க. பிரியமானவர்களே, பாருங்க, இந்த தாயானவள் அந்த குடும்பத்தை போய் சந்திக்கிறார். தாய் மட்டும் இல்ல, அவருடைய சகோதர, அவருடைய உறவுகள் எல்லாம் போறாங்க. போனா அந்த தாய், அந்த அம்மா நடுங்கிக்கிட்டு இருக்கு. அந்த பொண்ணு தன்னுடைய குடும்பத்துக்கு என்ன ஆகுமோன்னு அந்த அம்மா தாய் சொன்னாங்க, ஃபாதருடைய அம்மா, மகளே, நான் என் மகன் சேவியர் கொல்லப்பட்டிருந்தாலும் என்னுடைய மகனை கொல்ல காரணமான உன்னுடைய மகனும் எனக்கு ஒரு மகனை போலத்தான் இருக்கிறான். நான் அவனை அன்பு செய்கிறேன், உன்னையும் நான் அன்பு செய்கிறேன். உனக்கும் உன் பிள்ளைகளுக்கும் பாதுகாப்பும் உங்களுக்கு தேவையான எல்லா வசதிகளையும் நாங்கள் செய்து தருகிறோம் என்று தங்கள் அன்பை அவர்களுக்கு வெளிப்படுத்தினார்கள். கைத்தட்டுங்கப்பா. பிரியமானவர்களே, இயேசுடைய சீடத்துவம், இயேசு கிறிஸ்து இந்த உலகத்துல உங்களை என்னை அழைத்தது எதுக்கு தெரியுமா? இன்னைக்கு நம்மளாம் நிறைய என்னெல்லாமோ கொண்டாடிக்கிட்டு இருக்கிறோம். இன்னைக்கு நாம பரிசுத்த ஆவியானவரை பத்தி என்னெல்லாமோ கற்பனை பண்ணிக்கிட்டு இருக்கிறோம். ஆனால் கடவுளின் ஆவி நமக்குள் என்ன கொண்டு வருகிறார் என்றால் சிநேகம். என்னது?
சத்தமா சொல்லுங்க, என்னது? ஆண்டவர் அன்பை கொடுக்கிறார். தெய்வம் சிநேகத்தை கொடுக்கிறார். கடவுள் நம் ஒவ்வொருவருடைய இருதயங்களுக்குள்ளும் அன்பை பொழிகிறாருங்க. அதனாலதான் நம்ம வாழ்க்கையில பார்க்கிறோம், கடவுள் இந்த உலகத்தில் நம் ஒவ்வொருவருக்குள்ளும் சிநேகத்தை, தன் அன்பை, இயேசு தன் அன்பை நமக்கு கொடுத்தார். பிரைஸ் தி லார்ட். கைகளை உயர்த்தி சொல்லுங்க அல்லேலூயா. நல்ல வாயை சொல்லுங்க பிரைஸ் தி லார்ட். எனக்கு பிரியமான சகோதரியே, சகோதரனே, உனக்குள் தெய்வம் சிநேகத்தை கொடுத்திருக்கிறார். நான் சொன்னேன், ஃபாதர் சேவியர் அவர் கொல்லப்பட்டார். ஆனால் அவளுடைய தாயோட இருதயம் எங்க இருந்துச்சுன்னா, என் மகன் கொல்லப்பட்டாலும் என் மகன் வாழ்ந்த வாழ்க்கை கிறிஸ்துவுக்காக. அந்த கிறிஸ்துவுடைய அடிச்சுவடு என்ன தெரியுமா? கிறிஸ்து என்னை அன்பு செய்தது போல நானும் அவனை அன்பு செய்யணும். இங்க இருக்கிற நம்மில் ஒவ்வொருவருக்குள்ளும் கடவுள் இன்னைக்கு தேவையான ஒன்றை வைக்கிறார். அது என்னன்னா, நீ என்னுடைய சீடத்தி, நீ என் சீடன் என்றால் யார்? பழி வாங்குறவன் கிடையாது. நீ பாருங்க, நம்ம அந்த உலகத்துல வாழ்ற வாழ்க்கையில யாரை பார்த்தாலும், எல்லா இடத்துலயுமே நான் பாக்குறேன், ஒரே இந்த வாழ்க்கையில பழிக்கு பழி, போட்டிக்கு போட்டி, பொறாமை, எரிச்சல், காய்மகாரம், யாருமே வேண்டாம்னு எல்லாரையும் உதறி தள்ளிட்டு வாழ்ற ஒரு வாழ்க்கை. பிளீஸ், தயவு செய்து சொல்றேன், கடவுள் நம் உள்ளத்தை அன்பினால் நிரப்புகிறார். ஆமென். உயிர் வாழ உணவளிப்போம். இரக்கத்தின் ஊற்று கத்தோலிக்க தியான இல்லத்திலிருந்து பிள்ளைகளால் கைவிடப்பட்ட வயதான அப்பா அம்மாக்கள் 100 பேருக்கு தினமும் அவர்கள் இருக்கும் இடங்களுக்கு உணவு கொண்டு போய் கொடுக்கப்படுகிறது. அன்புக்குரியவர்களே, உங்கள் பிறந்த நாள், திருமண நாள், உங்கள் இல்ல வைபவங்கள், இறந்தவர் நினைவாக நீங்கள் உணவளித்து உதவி செய்யலாம். உங்கள் அன்பு கரத்தை நீட்டுங்கள். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார். எங்கள் முகவரி: இரக்கத்தின் ஊற்று கத்தோலிக்க தியான இல்லம், புன்னைக்காயல், தூத்துக்குடி மாவட்டம். அலைபேசி எண் 9894118201. கடவுள் உங்களை நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக.